உயிரை காக்கும் உன்னத கரங்களுக்கான ஆசீர்வாத ஜெபம். அன்புள்ள ஏசப்பா, நோயாளிகளின் வலியை குறைத்து உயிரை காக்கும் உன்னத படியில் ஈடுபட்டுள்ள இந்த மருத்துவ பணியாளர்களுக்காக உமது கிருபைக்காக வேண்டுகிறேன் தெய்வமே. மருத்துவர்களின் கைகளிலும் சிந்தனையிலும் நீர் இருந்து நோய்களை சரியாக கண்டறிந்து தகுந்த சிகிச்சை அளிக்க அவர்களுக்கு தெய்வீக ஞானத்தை கிருபையாக தந்தருளும். செவிலியர்களுக்கும் பிற பணியாளர்களுக்கும் சோர்வில்லாத மனதையும் நோயாளிகளிடம் காட்டும் கனிவான சொல்லையும் பொறுமையையும் ஆசீர்வாதமாக தந்தருளும். தொற்று நோய்கள் மற்றும் ஆபத்தான சூழல்களில் பணியாற்றும் அவர்களை உமது சிறகுகளால் மூடி பாதுகாத்துக் கொள்ளும். அவர்களின் ஆரோக்கியம் என்றும் குறையாமல் இருக்கட்டும் மற்றும் தெய்வீக பாதுகாப்பும் பலனையும் உமது கிருபையால் தந்தருளும். மரணத்தையும் வலியையும் தினமும் காணும் இவர்களின் உள்ளம் சோர்ந்து போகாமல் இருக்கவும், இக்கட்டான சூழலில் துணிச்சலான முடிவுகளை எடுக்கவும் மன வலிமையை கிருபையாக தந்தருளும். மற்றவர்களின் குடும்பத்திற்காக தங்கள் நேரத்தை தியாகம் செய்யும் இவர்களின் குடும்பங்களை நீர் ஆசீர்வதித்து அவர்களுக்கு தேவையான அமைதியையும் சந்தோஷத்தையும் தாரும். இவர்களுடைய பிள்ளைகள் ஆசீர்வதித்து தெய்வீக பாதுகாப்பு என்றும் இருப்பதாக. இவர்களின் கரங்கள் படும்போது நோய்கள் குணமாகட்டும். இவர்களின் சொற்கள் நோயாளிகளுக்கு நம்பிக்கையை தரட்டும். சுகமாக்கும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். வாக்குத்தத்தம்: நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றி குணமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா 30வது அதிகாரம் 17வது வசனம். பிறருடைய காயங்களை ஆற்றும் உங்கள் கரங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்கள் மற்றவர்களுக்கு ஆரோக்கியம் கொடுக்கும் போது உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அவர் பாதுகாப்பார். வாழ்த்துச் செய்தி: உங்கள் கைகளில் இருப்பது வெறும் மருத்துவ கருவிகள் அல்ல, அவை பலருடைய வாழ்க்கையின் நம்பிக்கை. உங்கள் சேவைக்கு இறைவனின் ஆசீர்வாதங்கள் எப்போதும் துணை நிற்கட்டும். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, இந்த ஆசீர்வாதமான ஜெபத்தை உங்களுக்கு தெரிந்த டாக்டர், நர்ஸ் மற்றும் மருத்துவ பணியாளர்களுக்கு அனுப்பி வையுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.